இப்போது நம்ம ஒபிஸாக இருக்கவங்களுக்கு பேக்கட் ஐட்டம்ஸ், பீஸா அண்ட் பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் லீனாக இருக்கவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. லீனாக இருக்கவங்களுக்கு மால் நியூட்ரிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எந்த மால் நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அதை அந்த நியூட்ரிஷன் அதிகப்படுத்துறதுக்கு சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் செலக்டடாக சாப்பிட்றது நல்லதுங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் உடம்பு எடை கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடலாங்க. இப்போ வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்குன்னா வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட்நட்டில் அதிகமாக இருக்குது, பல்சஸ் அதிகமாக சாப்பிடலாம், சீரியல்ஸ் சொல்லக்கூடிய தானியங்கள் அதிகமாக சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்னு சொல்லக்கூடிய முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிடலாம், சிறுதானியங்கள் அதிகமாக சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் அண்டர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கவங்கன்னா ஜாலியாக சாப்பிடுங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிற